வந்து உங்களுக்கு ஒரு கதை சொல்ல போகிறேன். அந்த கதையை கேட்டு நல்லா ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், என்ஜாய் பண்ணுங்கள். வாங்க கதைக்குள்ள ஒரு பெரிய காடு இருக்குது. அந்த காட்டில் வந்து ஒரு சிங்கம் வச்சுட்டு இருந்தது. அந்த சிங்கத்துக்கிட்ட வந்து எவ்வளோ பெரிய பலசாலி மிருகங்க போனாலும் சண்டையில் தோற்று வந்துடும். இப்படியே இருக்கும்போது அந்த சிங்கத்துக்கு வந்து ரொம்ப கர்வமாகி போச்சு. அதனால் ஒரு காட்டில் வந்து ரொம்ப கெத்தாக சுற்றி வந்துக்கிட்டு இருந்தார். அப்படி சுற்றி வந்துட்டு இருக்கும்போது ஒரு நாள் படுத்து தூங்கிட்டு இருந்தான் அந்த சிங்கம். அப்போ வந்து ஒரு கொசு வந்து என்ன பண்ணியிருக்கு, அந்த பக்கம் பறந்து போயிருக்கு. பறந்து போகும்போது கொய்ன்னு சவுண்டு கேட்டுருக்கு. உடனே சிங்கத்துக்கு முடிச்சுக்கிட்டு அந்த கொசுவை கூப்பிட்டு இங்கே வா அப்படின்ட்டு. கொசுவும் என்ன இந்த மாதிரி நான் தூங்கிக்கிட்டு இருக்கேன், நீ பாட்டுக்கு ரிங்கி அடிச்சுட்டு போய் எனக்கு தூக்கம் டிஸ்டர்ப் ஆச்சு, வா என் கூட சண்டைக்கு வா அப்படின்ட்டு இருக்கு. ஐயோ ராஜா, உங்கள் கூட பெரிய பெரிய மிருகங்களாம் வந்து இல்லை, என் கூட நீ சண்டைக்கு வந்து தான் ஆகணும். உடனே கொசு இதுக்கு ஒரு பாடத்தை கற்பிக்கணும் அப்படின்னு முடிவு கட்டினோம்னா வாங்க நம்ம ரெண்டு. உடனே கொசுவை பார்த்து நான் சண்டைக்கு விட்டோன்னே நீ வந்துட்டா என் பலம் என்ன, என் பராகரகம் என்ன, என்கிட்டே நீ வந்து சண்டைக்கு வரியா அப்படின்னு உடனே சிங்கம், நீங்கள் தானே ராஜா, நான் பாட்டுக்கு செவனேன்னு பறந்து போய்கிட்டு இருந்தேன், நீங்கள் தான் ஏன் ரீங்க போட்டு நிறுத்தினேன், நீங்கள் தான் சண்டைக்கு வாங்கினீங்க, அதனால தான் நான் உங்களாண்ட சண்டைக்கு வராங்க. உடனே சரி வாங்க நம்ம ரெண்டு பேரும் சண்டை வச்சுக்குவோம். எப்போ வச்சுக்கலாம், இந்த காட்டில் உள்ள எல்லா மிருகங்களையும் கூப்பிட்டு நம்ம வந்து சண்டை வச்சுக்கோம் அப்படின்னுச்சு. உடனே சரி வாங்க சண்டை வச்சுக்கோம் அப்படின்ட்டு எல்லா மிருகங்களும் நடுவர்கள்லாம் கூடி எல்லாரும் கக்கப்புன்னு சொல்கிறாங்க. நம்மளெல்லாம் சிங்கம் எப்படி பந்தாடிடுவார், ஆனால் போய் ஒரு கொசு கூட சண்டை வைக்கிறாரு, கண்டிப்பாக கொசு ஒரே அடியில் ராஜா அடித்து பீஸ் ஆக்கிடுவாருன்னு எல்லாரும் ரொம்ப ஏளனமாக செஞ்சுட்டு இருந்தாங்க. உடனே போட்டி ஆரம்பித்தோம்னா கொசு சர்ன்னு போய் சிங்கிறத இங்கே நிற்கும். உடனே சிங்கம் அதை அடிக்கணுன்ற வேகமாக அடிக்கும், அது நகம்பட்டு அதுக்கிச்சோம். அப்புறம் திருப்பி இன்னொரு அடி இந்த பக்கம் கொசு வந்துருக்கும். உடனே இந்த பக்கம் வேகமாக அடிச்சு இப்படியோ உடம்பு ஃபுல்லாக ரணகலமாகி அப்புறம் மூஞ்செல்லாம் ரணகலமாகி சிங்கம் வந்து ஐயோ நான் தோற்றுட்டேன் அப்படின்ட்டுச்சு. உடனே தோற்றவுடனே அப்போ தான் அந்த கொசு சொல்லிட்டான், ராஜா யாரையும் வந்து உருவத்தை பார்த்து இடப்படாதீங்க அப்படின்னு. உடனே கொசு ஜெயிச்சுது, கொசு வாழ்கன்னு எல்லாரும் கத்துறாங்க. இந்த கதையிலேருந்து என்ன தெரியுது, யாரையுமே நம்ம வந்து குறைச்சி மதிப்பிடக்கூடாது. எல்லாருமே அவங்கவுங்க இதில் அவங்கவுங்க நல்லா திறமைசாலியாக இருக்கும். இதுதான் இந்த கதை உணர்த்துகிற பாடம். நன்றி, வணக்கம்.